ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு தொடர்ந்து இந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நம்ம எழுத்து இலக்கணம் இன்னைக்கு டாபிக்ஸ் இலக்கண வகுப்பு. இதற்கு முன்னாடி எழுத்து இலக்கணம் பேசிக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மேக்ஸ் எப்படி நமக்கு பேசிக்கான டேபிள்ஸ், அடிஷன்னா என்ன, டிவிஷன்னா என்ன, இதெல்லாம் தெரியாம எப்படி நீங்க மேக்ஸ் போட முடியாதோ அதே மாரி இலக்கணத்துல பேசிக்ஸ் தெரியாம இலக்கணம் கத்துக்க முடியாது. தமிழ் கிராமர் ரொம்ப ஈஸி தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட், சில ரூல்ஸ், அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். சரி, நம்ம கிளாஸை கொண்டு போறோம், சிலபஸ் வைஸே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து டாபிக்ஸ் சிலபஸ் வைஸை நம்ம உடச்சு பாக்குறப்போ சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகன்னு இருக்கு. அப்போ சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா புணர்ச்சி டாபிக் நம்ம நடத்தணும். அப்ப புணர்ச்சி டாபிக் நம்ம உள்ள ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு இப்போ தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம், இதெல்லாம் இந்த இயல்பு புணர்ச்சி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காவே ஒரு வாட்டி சொன்னா பார்த்தீங்கன்னா அப்ப உள்ள போறப்ப குற்றியலுகர புணர்ச்சின்னு இருக்கு, முற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி இருக்கு, வேற்றுமை புணர்ச்சி இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம். உடம்படு மெய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த குற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சிக்கெல்லாம் நீங்க உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும், குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். அப்படி தெரியாம நம்ம உள்ள போய் படிச்சோம் அப்படின்னா நமக்கு புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு பயம் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பேசிக்ஸ்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 5 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 5 டாபிக்ஸை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம், நீங்க இலக்கணத்துல ஃபுல்லா மார்க் எடுக்கலாம். ஏன்னா யாப்பு இலக்கணம் உள்ள போகணும், பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்கு, வல்லினம், மிகும் இடம், மிகா இடம், இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா ஆகும். அப்போ இந்த பேசிக்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸஸ் இலக்கணத்துல நல்ல மார்க் எடுக்கலாம். அப்ப பேசிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா நமக்கு 6th ஃபுல்லாவே, அப்ப இந்த ஒரு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th ஃபுல்லா இருக்கிற எல்லா பேசிக்ஸுமே இந்த ஒரே வீடியோலயே உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எழுத்து இலக்கணம் நடத்திருக்கோம், அதை பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம். உயிரெழுத்துனா என்ன, உயிரெழுத்தை நம்ம எப்படி பிரிக்கணும், மெய்யெழுத்துனா என்ன, மெய்யெழுத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்ற டாபிக்ஸ், அதுல விஷயம்லாம் நம்ம அதுல பார்த்துருந்தோம். அதனால பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்ப இன்னைக்கு இந்த டாபிக்ஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒண்ணு முதல் எழுத்து. முதல் எழுத்து, முதல் எழுத்துனா என்ன, ரெண்டாவது இணை எழுத்துனா என்ன, இணை எழுத்து, மூணாவது மயங்கொலிகள், மயங்கொலிகள், மயங்கொலிகள்லாம் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள். ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். பெயர் சொல்னா என்ன, பெயர் சொல், பெயர் சொல்னா என்ன அப்படின்னத பார்க்கணும். காரண பெயர்னா என்ன, காரண பெயர். அப்புறம் இடுகுறி பெயர், இடுகுறி பெயர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இந்த வகுப்புல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சரி சரி ஃபர்ஸ்ட் இந்த இலக்கணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம், மொழிக்கு முதல் எழுத்து. மொழிக்கு என்னது முதல் எழுத்து, மொழிக்கு முதல் எழுத்து என்ன, இறுதி எழுத்துனா என்ன. நம்ம ஒரு எழுத்து, ஒரு சொல்ல நம்ம எழுதுறோம். அந்த சொல்ல இந்த எழுத்து தான். ஏன்னா தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு. அதுல இந்த எழுத்து தான் முதல்ல வரணும், இந்த எழுத்து தான் கடைசியில வரணும் அப்படின்ட்டு சில ரூல்ஸ் இருக்கு. அதன் பிரகாரம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தமிழ் மொழி நமக்கு எழுதிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய இப்போ தொல்காப்பியர்களுடைய இலக்கண கூற்றா இருக்கட்டும், இல்ல 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பவனந்தி முனிவருடைய இலக்கண கூற்றா இருக்கட்டும், இல்ல நன்னூலா இருக்கட்டும், இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இலக்கண கூற்றுப்படிதான் என்ன இருக்கு, இந்த தமிழ் மொழி நம்ம எழுதவும் பேசவும் பயன்படுத்துறோம். அப்போ இந்த மொழிக்கு முதல்ல நம்ம ஒரு மொழினா சொல். அப்போ அந்த சொல்ல நம்ம எந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மொழிக்கு முதலில், அதாவது நம்ம ஒரு சொல் எழுதணும் அப்படின்னா அதுல முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் என்ன அப்படின்னா,
உயிரெழுத்துக்கள் 12மே வரும். ஒரு சொல்லு நம்ம எழுதணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12மே வரும். இப்போ உதாரணமா வந்து இப்ப அன்புவாணன், அன்புவாணன், அன்புவாணன் எழுதுறான். அப்ப முதல் எழுத்து என்னது? இப்போ கார்த்தின்னு எழுதுறோம், கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். முதல் எழுத்து கா. இப்ப மதிவாணன் எழுதுறோம், மதிவாணன், மதிவாணன் எழுதுறோம். அப்ப முதல் எழுத்து என்னது? மா. கோயம்புத்தூர்னு எழுதுறோம், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். இது என்னது? முதல் எழுத்து கு. சென்னைன்னு எழுதுறோம், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். முதல் எழுத்து என்னது? சி. அப்போ இந்த எழுத்து தான் வரணும். அதன் பிரகாரம் தான் நம்மளுடைய தமிழ் முழுவதுமே வந்து அமைஞ்சிருக்கு. தமிழ் முழுவதுமே என்னது? அமைஞ்சிருக்கு. அப்போ சொல்லுக்கு முதல் என்ன வரும் அப்படின்னா, ஒரு எழுத்தை எழுதும் போது உயிரெழுத்து 12 எழுத்துக்களுமே வரும். நீங்க உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துமே வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு சொல்ல வந்து எழுதலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள்ல என்னென்னலாம் முதல்ல வரும் அப்படின்னா, கா எழுத்து வரும், சா வரும், தா வரும், நா வரும், பா வரும், மா வரும். அப்போ உயிர்மை எழுத்து வரும் இந்த வரிசை. ஏன்னா இங்க மேல இருந்து 18, மேல 12, அந்த வரிசையில கா, கி, கு, கே, கை, கவ், அந்த வரிசை வரைக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த எழுத்துக்களை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞா வரிசை. 3வது ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படின்னா, ஞா வரும், அப்புறம் ஞா வரும், யா வரும், வா வரும். இந்த எழுத்துக்கள்ல வந்து அதோடைய வரிசைகள்லாம் வந்து என்ன இருக்கும்? ஒரு சொல்லோடைய முதல்ல வந்து வரும். உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே வரும், முதல் எழுத்துகளும் வரும். அதாவது இந்த ஞா வரிசை எங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய கால இப்ப சங்க கால நூல்கள்ல நம்ம எடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாரி வார்த்தைகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆனா இப்ப என்ன இருக்கு? இது வந்து பேச்சு வழக்குல மாறி 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 இந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கு? மாறி போச்சு. அப்போ இதுல வந்து என்ன இருக்கு? ஞா வரிசையில வந்து முதல் எழுத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? 3 ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞா வரிசை. இந்த ஞா வரிசையில என்னெல்லாம் வரும்? ஞா வரிசையில என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஞா வரிசையில ஞா, ஞா, நியூ, நோ, இந்த 4 எழுத்துக்கள் வரும். கொஸ்டின்ஸ்ல நமக்கு இப்படிதான் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஞா வரிசையில சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 4 எழுத்துக்கள். யா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் சொல்லுடைய முதல்ல வரும் அப்படின்னா 6 எழுத்துக்கள். என்ன இருக்கு பாருங்க, யா, யா, யூ, யூ, யோ, யவ். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? சொல்ல வந்து முன்னாடி யார், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறோம் இல்லையா? சோ யானை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து இந்த முதல் எழுத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து வா வரிசை. வா வரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பா, பா, வி, வி, வே, வே, வை, வவ், இந்த 8 எழுத்துக்கள். நீங்க வந்து இதை வந்து சார் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஞாபகம் வச்சுன்னா சிம்பிளா இந்த ஞா வரிசைனா 4 எழுத்து, யா வரிசைனா 6 கேட்பாங்க, பா வரிசைனா 8 எழுத்துக்கள் வந்து சொல்லோடைய முதல்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும். இப்போ சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன வரும்? உயிர் எழுத்துக்கள் 12மே வரும். உயிர் எழுத்துக்கள் 12மே வரும். உயிர்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கா, ச, த, ந, ப, ம, உயிர்மை எழுத்துக்கள் இந்த வரிசை ஃபுல்லாவே வந்து வரும். ஞா வரிசை, ஞா வரிசை, யா வரிசை, பா வரிசை, இதுல சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து வரும். அப்படி மீண்டு வராத எழுத்துக்கள் என்னது? சொல்லிற்கு முதலில் வராது. அப்படி ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அது என்னது? ஒரு வடமொழி எழுத்தா வந்து இருக்கலாம். அடுத்து வந்து சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள். சொல்லின் முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்துட்டோம். சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள். சொல்லில் முதலில் வராத எழுத்துக்கள் என்ன இருக்கும்? மெய்யெழுத்து 18மே ஒரு சொல்லோடைய முதல்ல வந்து வராது. சொல்லோடைய முதல்ல வந்து வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னது? எந்த எழுத்துமே அதுல வந்து சொல்லோடைய முதல்ல வந்து வராது. வேற என்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த எழுத்துக்கள்லாம் வந்து வராது. அது என்னது என்ன அப்படின்னா டா, நா, ரா, லா, ரா, ல, ர, நா. இந்த எழுத்துக்கள்லாம் வச்சு ஏதாச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கலாம். ரயில் நம்ம எப்படி சொல்லுவோம்? ரயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ரயில் என்பது என்னது? அது இப்படி எழுதணும் அப்படின்னா அது என்னது? வடமொழி சொல்லி இப்படி வரக்கூடாது. என்ன ஒரு தமிழ் இப்படி ரயில். நீங்க நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ரயில் நிலையம் தான் இருக்கும். முன்னாடி என்ன இருக்கும், ஈ வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து இருப்பாங்க. அப்போ ரா என்ற இதுல வந்து இப்ப ராஜலட்சுமி, ராஜகுமார், ரவிக்குமார், சார் இதெல்லாம் வந்து தமிழ் பெயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் பெயர் கிடையாது. இல்லைன்னது தமிழ் பெயர் வந்து கிடையாது. அப்போ இந்த எழுத்துல என்னது, இந்த எழுத்துக்களை வச்சு முதல் எழுத்து தொடங்கக்கூடாது. அப்படி தொடங்கினா தமிழ் எழுத்து கிடையாது, வடமொழி எழுத்து. இப்போ உதாரணமா பாருங்க, இப்போ கார்த்திக் எழுதுறோம், கார்த்திக், இந்த இக்குல முடியுது பாத்தீங்களா, இது என்னது தமிழ் எழுத்து கிடையாது. கார்த்தின் தான் முடியணும், கார்த்தின் தான் வந்து முடியணும், இக்குல வந்து முடியக்கூடாது. அதே மாதிரி இப்போ பரத்ன்னு எழுதுறோம், பரத், இந்த இத்துல வந்து என்ன கூடாது, முடியக்கூடாது. அப்படி முடிஞ்சது தமிழ் பெயர் கிடையாது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தை வச்சு ஏதாச்சும் முதல்ல வந்திருக்கா, ஆயுத எழுத்துனா முதல்ல வராது. இப்ப எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பேச்சு வழக்குல பேசக்கூடிய எழுத்துக்கள் தான், பேச்சு வழக்குல வந்து பேசக்கூடிய எழுத்துக்கள் தான். டமாரம், ரம்பம், லண்டன். லண்டன்னா என்னது, தமிழ் எழுத்து கிடையாது. சார் லட்டு சொல்றோமே, லட்டு. லட்சுமி சொல்றோமே, லட்சுமி, இல்லைன்னது தமிழ் பெயர் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்போ டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், இதெல்லாம் என்னது பிறமொழி சொற்கள். இதெல்லாம் என்னது பிறமொழி சொற்கள். அதனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, சொல்லிற்கு பிறகு சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து என்ன, சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, மொழிக்கு இறுதியில் வராத எழுத்து. மொழிக்கு இறுதியில் வராத எழுத்து. ஒரு சொல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம், சொல்லுன்னா என்னது, அதுக்கு மொழி என்ற பெயர். மொழினா சொல், அதான் பொருள். சோ சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். இறுதி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், முதல்ல என்ன வரும், முதல்ல என்ன வராது. நீங்க என்ன பண்ணுங்க சார், ரெண்டுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சார் அப்படி என்ன பண்ணீங்கன்னா, ஏதாச்சும் ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ரெண்டுத்தையும் போட்டு படிக்காதீங்க, நான் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்து. இறுதியில என்னென்ன எழுத்து வரும் பாருங்க. உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மையாக மட்டுமே தான் வரும். உயிர் எழுத்துக்கள் என்னது, ஒரு சொல்லோடைய முதல் இறுதியில வந்து என்னது இருக்கவே இருக்காது. அது என்னவா இருக்கும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அது என்ன இருக்கும், உயிர்மையாக தான் இருக்கும். சொல்லோடைய இறுதியில வரும்போது என்ன இருக்கும், ஒரு உயிர்மை எழுத்தாக தான் இருக்குமே தவிர்த்து ஒரு உயிர் எழுத்தாக சொல்லோடைய இறுதியில வந்து இருக்காது. வேற என்னென்ன எழுத்துக்கள்லாம் வந்து சொல்லோடைய இறுதியில வரும் அப்படின்னா, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, ஈய, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன்னு. இந்த 11 எழுத்துக்கள் 2019 கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ். 2019 கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல இந்த 11 எழுத்துக்களை வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இந்த 11 எழுத்துக்கள், அதாவது சொல்லோடைய இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 11 எழுத்துக்கள். சார் இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க. பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சார் இஞ்சில ஏதாச்சும் இதுல உறிஞ்ச், வெறிஞ்ச், அவ்வு, இவ்வளவு நம்ம ஏதாச்சும் பார்த்திருக்கோமா? இதெல்லாம் காமனா பார்த்திருப்போம். பம்பரம், வால், கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆனா என்னது, அந்த காலத்துல எல்லாம் என்ன இருக்கு, எழுத்துக்கள்லாம் வந்து வழக்கத்துல வந்து இருந்திருக்கு. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மொழியின் இறுதியில் வராத எழுத்து. மொழியின் அதாவது சொல்லோட இறுதியில வராத எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் வருவதில்லை. போன டைமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லோட இறுதியில உயிர் எழுத்துக்கள் வராது. அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் உயிர் எழுத்து இறுதியில் வரும். அதாவது அளபடையில மட்டும்தான் வரும். அளபடைனா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். பாத்துங்க, உயிர் எழுத்து சொல்லின் இறுதியில, இதை வந்து கான்செப்டா கேட்பான். சொல்லோடைய இறுதியில உயிர் எழுத்து வருமா, வராது. ஆனா எப்படி வரும், அளபடையால் மட்டும் வரும். எனது அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் உயிர் எழுத்துக்கள் இறுதியில் வரும். அளபடையில மட்டும்தான் வந்து வரும். வேற என்ன பாருங்க, இந்த 7 எழுத்துக்கள் வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 7 எழுத்துக்களும் என்னது உங்களுக்கு சொல்லோடைய இறுதியில வந்து வராது. சார் என்ன சார் கன்ஃபியூஸ் ஆகுது, ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல இறுதியில வராத எழுத்துக்கள், ரெண்டுல உங்க சாய்ஸ் தான்.
இந்த கண்டென்ட் மட்டுமே போதும், நீங்க போயிட்டு ஸ்கூல் புக் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. அடுத்து என்னது, ஞாவரிசை இறுதியில வராது. இது நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்னாடியே சொல்லோடைய முதல்ல வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா. கே நே வரிசை வராது. கே நே வரிசை என்னது வராது. அதே போல நோ வரிசை தவிர பிற எழுத்துக்கள் வராது. இந்த நோ இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இதுக்கு என்னது துன்பம் என்று. இது மட்டும் ஒரே எழுத்து, இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில வரக்கூடிய எழுத்து என்னது நோ எழுத்து. இதுக்கு என்னது துன்பம் என்று பெயர். இந்த ஒரு எழுத்தை தவிர்த்து இதோடைய எல்லா வரிசையுடைய எழுத்துக்களும் சொல்லோடைய இறுதியில் வராது. ஓகேங்களா. இப்ப நம்ம பார்த்தது என்ன பார்த்திருக்கோம், நம்ம சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்து என்ன, வராத எழுத்து என்ன, சொல்லில் இறுதியில் வரக்கூடிய எழுத்து என்ன, வராத எழுத்து என்ன அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. 1க்கு 2 டைம் வந்து திருப்பி ரிப்பீட் படிங்க. ஏன்னா இது நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய இலக்கண டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகும். ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து அங்க கனெக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, ராஜா இதான் தமிழ் பெயரா, லட்சுமி தமிழ் பெயரா, லட்டு தமிழ் பெயரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள். இதுதான் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சந்தி பிழையை நீக்குக, பிறமொழி சொற்களை நீக்குக அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். பிறமொழி சொற்கள் லா வந்து பிறமொழி சொற்களா கொடுத்துருப்பான். இப்ப லட்டுன்னா என்னது பிறமொழி சொற்கள். டென்மார்க் அப்படின்னா பிறமொழி சொற்கள். பிரான்ஸ் அக்கு போட்டு ஸ்டார்ட் ஆகுது, பிறமொழி சொற்கள். புரியுதுங்களா. அதனால இதெல்லாம் வந்து தெளிவா வந்து பாத்துக்கோங்க. சார் ஈஸியா தானே இருக்கு, அப்படியே கான்செப்ட் நான் அங்க போயிட்டு நம்ம இலக்கணத்துல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறப்பதான் தெரியும். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா. அதனால வந்து ஒரு 1க்கு 2 டைம் திருப்பி வந்து பாருங்க. அடுத்து வந்து இன எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன எழுத்துக்கள்லாம் ரொம்ப வந்து முக்கியம். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றை ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் வந்து சொல்றோம். இன எழுத்துக்கள்லாம் ஒன்றும் கிடையாது, பார்ட்னர்ஸ். ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து எப்பயுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ரெண்டு பேர் அது பேர்ல 2 எழுத்துக்கள் வந்து எப்பயுமே வந்து என்ன இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். அதுதான் வந்து இன எழுத்துக்கள். இந்த இடத்துல இந்த எழுத்து வருது அப்படின்னா கட்டாயம் அடுத்த ஒரு எழுத்து என்னவா இருக்கும், அதோடைய இன எழுத்தாதான் வந்து இருக்கும். அதுதான் வந்து இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸா வந்து இருக்கு. அப்ப இன எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்ம மெய் எழுத்துக்களை பார்த்துருந்தோம். மெய் எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம், 3ஆ வந்து பிரிச்சிருந்தோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு வந்து பிரிச்சிருந்தோம். இந்த வல்லினமும் மெல்லினமும் தான் என்னது இணை எழுத்துக்கள். வல்லினமும் மெல்லினம் தான் வந்து இணை எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 பார்த்திருந்தோம். அந்த உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும், இது 2ம் இணை எழுத்துக்கள். குறில் வந்தா நெடில் வரும், நெடில் வந்தா குறில் வரும். என்னடா இவனுங்க இந்த 246 247 எழுத்தை வச்சுக்கிட்டு நம்மள படாத பாடுபடுத்துறாங்களே அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஈஸியா நீங்க 1 டைம் 2 டைம் நீங்க ரிப்பீட் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. சரி, இந்த இன எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இன எழுத்துக்கள் என்ன சொல்லியிருந்தோம், வல்லினம், என்னது வல்லினம், மெல்லினம், இது 2மே ஒன்னா வர்றதுதான் இன இனம். என்னது கசட தபர, யமன நமன, இது 2மே என்னதோ க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சார்ந்து வந்து வரும். அதுதான் வந்து இன எழுத்துக்கள். ஓகேங்களா. பாருங்க, இன எழுத்துக்கள் பாருங்க, கசட தபர, ஞமன ஞமன. ஓகேங்களா. மெல்லின மெய்ய எழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லின மெய்யெழுத்து வரும். என்னது மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த கா எழுத்து வல்லினத்துல கா வருது அப்படின்னா இது பக்கத்துல என்ன வரும், இங்கு வரும். சா வருது அப்படின்னா அது பக்கத்துல என்ன வரும், இன்று வரும். தா வருது அப்படின்னா அது பக்கத்துல என்ன வரும், இன்னு வரும். தா வருது அப்படின்னா அது பக்கத்துல இந்து வரும். பா வருதுன்னா அது பக்கத்துல இம்மு வரும். ரா வருது அப்படின்னா இது பக்கத்துல என்ன வரும், இன்னு வரும். இதுதான், இது 2 பேரும் சேர்ந்து வர்றதுதான் என்னது இணை எழுத்துக்கள். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதை கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. என்னது, இங்கு இக்கு இருக்கு, இஞ்சி இட்டு இருக்கு, இன்னு இட்டு இருக்கு, இந்து இட்டு இருக்கு, இப்பு இம் இருக்கு, இன்னு இட்டு வந்து இருக்கு. அப்ப இங்கு என்பது என்னது மெல்லினம், இக்கு என்பது என்னது வல்லினம், அதோடைய இணை எழுத்து. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். அப்ப என்ன இருக்கு இங்க பாருங்க, திங்கள்ல
இது என்னது மெல்லினம், இது என்னது வல்லினம். மஞ்சள்ல பாருங்க, மஞ்சள் ஏன் மஞ்சள் தான் அஞ்சுன்னு எழுதலாம், அஞ்சு. இது மெல்லின எழுத்து, இது என்னது வல்லின எழுத்து. மண்டபம் பாருங்க, இது என்னது மெல்லின எழுத்து, இது என்னது வல்லின எழுத்து. சந்தனம், இதே மாதிரி நீங்க நிறைய ஒர்க் அவுட் வந்து பார்க்கலாம். தின்பண்டம், இப்ப என்ன வேணாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தின் பண்டம், சாரி தின்பண்டம். ஓகேங்களா? அப்ப அது பக்கத்துல அதனை தொடர்ந்து என்ன வருது, வல்லினம் மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களா வந்து வருது. ஓகேங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இடையின எழுத்து. சார் வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் தொடர்ந்து வந்து வருது. வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் வந்து என்னது இணை எழுத்தா வருது. அப்ப இன்னொன்னு இருக்கே சார், கழுத்தில் இருந்து பிறக்கக்கூடிய எழுத்து என்னது இடையின எழுத்து. இந்த இடையின எழுத்து ஆறும் ஒரே இனம். ஆறு என்னது அது எப்படி வேணா, அதுக்கெல்லாம் எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. ஆனா வல்லினம் மெல்லினம் வந்து பக்கத்துல தான் வந்து வரும். அதை நீங்க எல்லா லெட்டர்ஸும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி வந்து பாருங்க. இடையின எழுத்துக்கள் என்னது எழல வழல. எழல வழல வந்து இடையின எழுத்துக்களா வந்து சொல்றோம். ஓகேவா? இது தனித்தே வந்து வரக்கூடியது. அடுத்து என்ன அப்படின்னா உயிர் எழுத்து. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்து இணை எழுத்துக்கள்ல வந்து வல்லினம் மெல்லினம் இணைந்தே வரும் அப்படின்னு வந்து மெய் எழுத்துக்கள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ உயிர் எழுத்துக்கள்ல என்னென்ன இணை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஆவோடைய இணை எழுத்து ஆ, ஈயோட இணை எழுத்து இ, ஊவோட இணை எழுத்து ஊ, ஏவோட இணை எழுத்து ஏ, ஓவோட இணை எழுத்து போ. சார் அப்ப ஐ இருக்கே, ஐக்கு பக்கத்துல ஈ போட்டிருக்கீங்களே, ஐ என்னது ரெண்டு மாத்திரை நெடில் எழுத்து ஐ அப்படின்னு சொல்லுவான். ஐ அழுத்தி சொல்லுவான். அப்ப ஐ அப்படின்னு சொல்றப்போ அதோடைய ப்ரொனவுன்சியேஷன் சவுண்ட் எப்படி இருக்கு, ஈ வருது பாத்தீங்களா? அப்போ ஐயோட இணை எழுத்து 2022 சம்திங் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஐயோட இணை எழுத்து என்ன? அதே போல பாருங்க, அவ்வோட இணை எழுத்து அவ்வு, அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அவ்வு. அப்போ லாஸ்டா என்ன இருக்கு உங்களுக்கு, ஊல வந்து முடியுது. அப்போ அவ்வோட இணை எழுத்து என்னது ஊ. அப்போ ஆவோட இணை எழுத்து கேட்பாங்க சார், பேசிக்கா இருக்கும், தப்பு பண்ணிட்டு வருவான். நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், இணை எழுத்துக்களா இருக்கும். அப்ப ஆவோட இணை எழுத்து ஆ, ஆவோட இணை எழுத்து எதுனால ஆ. இப்போ அதை வந்து நீங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அது அதிகமா கொஸ்டின் கேட்டது இதுதான் கேட்டிருக்காங்க. ஐயோடைய இணை எழுத்து என்ன, அவ்வோட இணை எழுத்து என்ன, இதை மட்டும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உயிரெழுத்தும் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. சொல்லில் என்னது, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. ஆனால் அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து குறிலும் குறிலை தொடர்ந்து நெடிலும் வந்து வரும். அதுக்குதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து சொல்ல உயிரெழுத்துக்கள் பக்கத்துல வராது. அப்படி வந்தால் அது என்னது அளபடை. ஆனால் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இணை எழுத்துக்கள் கசட தபரவும் ஞமன நமனும் மெல்லின, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சேர்ந்து வரும். சொல்லுடைய பக்கத்துலயே வரும். ஆனா உயிர் எழுத்துக்கள் ஒரு சொல்லுடைய பக்கத்துல வராது. அப்படி வந்தால் அது பேர் என்னது அளபடை. இங்க பாருங்க, அது ஒரு ரூல்ஸ் என்னது, ஒரு நெடிலுக்கு பிறகு குறில் வரும். ஒரு அப்படின்னா என்ன இருக்கும், அப்போ உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்து வந்து வந்துச்சுன்னா அது பக்கத்திலேயே குறில் எழுத்து வரும். அப்படி வந்தாலும் என்னது அளபடை. அதுக்காக தான் வந்து ரூல்ஸ் பாருங்க. ஓதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓ அப்படின்றது என்னது நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவு. ஓ அப்படின்னா என்னது குறில் எழுத்து 1 மாத்திரை அளவு. இதெல்லாம் வந்து நம்ம போன வகுப்புல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். மாத்திரை எல்லாம் என்ன, அதுக்கான மாத்திரை அளவுலாம் வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தூவும். அப்போ தூ அப்படின்னு என்னது நெடிலை தொடர்ந்து என்ன வருது நமக்கு, குறில் வருது. அடுத்து பாருங்க, தாழி நெடில் 2 மாத்திரை அளவு. ஈ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மாத்திரை அளவு. அப்போ நெடிலை தொடர்ந்து என்ன வரும், குறில் எழுத்து வரும். அது அளபடையில் மட்டும்தான் வரும். நம்ம சொல்லோட இறுதியில என்ன வரும்னு பார்த்தோம், நம்ம உயிர் எழுத்துக்கள் வராதுன்னு சொல்லிட்டு போன டாபிக்ல வந்து பார்த்தோம். ஆனா இங்க வந்திருக்கே தழி வந்திருக்கே.
அப்ப இது என்னது வந்தால் என்னது, அது அளபடை. அதுவும் நெடிலை தொடர்ந்து குறில் வந்திருக்கு. இது ரூல்ஸ். அப்படி வந்துச்சு, அப்படி வரல அப்படின்னா தப்பு. அதை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒரு உயிரெழுத்து சொல்லுடைய இறுதியில வருது அப்படின்னா அது அளபடை. அதுக்கான ரூல்ஸ் என்ன, நெடிலை தொடர்ந்து குறில் வரணும். நெடில்னா 2 மாத்திரை, குறில்னா 1 மாத்திரை. அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் என்னது இன எழுத்து கிடையாது. 246 நம்ம என்ன பார்த்தோம்னா போன வகுப்புல உயிரெழுத்து 12, மெய் எழுத்து என்னது 18. இது ரெண்டும் சேர்ந்தது 30 எழுத்து என்ன பார்த்தோம், முதல் எழுத்தா நம்ம பார்த்திருந்தோம். முதல் எழுத்துக்களா நம்ம பார்த்திருந்தோம். உயிர்மை எழுத்து முதல் எழுத்து 30, முதல் எழுத்து 30. உயிர்மை எழுத்து எத்தனை, 216. இதை சேர்த்தா 246. சார் 1 மிஸ் ஆகுது, அதுதான் என்னது ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் நமக்கு இணை எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்துக்கு பேர் என்னது, தனிநிலை, அக்கேனம், தனித்து நிற்கக்கூடியது. இதுக்கெல்லாம் இப்பெல்லாம் ஆயுத எழுத்துக்கு பேர் சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம இன எழுத்துக்கள்லாம் என்னது, சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துனா சொல்லுக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இவ்வளவு நோட்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவசியமே கிடையாது. அந்த ரூல்ஸை ஒரு வாட்டி அப்படியே ஷார்ட்டா, இன எழுத்துனா அந்த வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வருது இன எழுத்து. இன எழுத்துக்கு இன எழுத்துக்கள் கிடையாது, தனித்தே இயங்கும். அதே போல உயிர் எழுத்துக்கள் நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் சேர்ந்து வருதுதான் இன எழுத்துக்கள். அப்படி இன எழுத்துக்கள்ல ஒன்னா வரும்போது, தொடர்ந்து வரும்போது சொல்ல அதாவது சொல்லுல நார்மலாவே என்ன இருக்கு, இந்த உயிர் எழுத்துக்கள் வராது. அப்படி வந்தால் அது என்னது அளபடை. அதே போல சொல்லோடைய இறுதியில உயிர் எழுத்துக்கள் வராது, ஆனால் வந்துச்சு அப்படின்னா அது அளபடை அப்படின்னு நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய் எழுத்துக்கு மட்டும் என்னது, சாரி ஆயுத எழுத்துக்கு மட்டும் நமக்கு இணை எழுத்து கிடையாது. அடுத்து மயங்கொலிகள். மயங்கொலிகள்லாம் என்ன சார், மயங்கொலிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உள்ள போறப்போ நமக்கு முக்கியமானதா தேவைப்படும். மயங்கொலிகள்லாம் என்ன அப்படின்னா, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் தான் மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள்லாம் எத்தனை, மயங்கொலி எழுத்துக்கள்லாம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நமக்கு என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மயங்கொலி எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், 3 சுழினா, 3 சுழினா, 2 சுழினா, நாய்க்கு போடுறனா அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்குன்னு சில பேர் வச்சிருக்கிறாங்க. இதற்கு பெயர் என்ன தெரியுமா, டன்னகரம். இதற்கு பேர் என்னது, டன்னகரம். இதுக்கு பேர் என்னதுமா, ரன்னகரம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தன்னகரம். என்னது, டன்னகரம், டன்னகரம், ரன்னகரம், அப்புறம் தன்னகரம். தன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த மயங்கொலியோட எழுத்துக்களை நம்ம எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல லா, ழா, லா ஒரே ப்ரொனன்சியேஷன்ல வரும். இதுக்கும் சில பெயர்கள் இருக்கு. இது என்னது, இடையின, இடையின லா. அப்ப இதுக்கு பேர் என்ன, இடையின லான்னு சொல்லுவோம். இது என்னது, பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, சிறப்பு ரகரம் அப்படின்னு நம்ம பேர் சொல்லுவோம். ரா ரா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரே மாதிரி உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடுடைய சொற்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா என்னது, மயங்கொலிகள். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 எழுத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம். இதுல கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னா, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தோன்றும் இடங்கள், அதாவது 3 எழுத்துக்கள் எடுத்திருக்கோம். என்னது, டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். இத 3மே நம்ம எடுத்திருக்கோம். இது எப்படி சார் தோன்றுது, இந்த 3 சுழினா எப்படி தோன்றுது அப்படின்னா, இங்க நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நடு முன் நுனி. சார் நடு முன் நுனின்னு கொடுத்துருக்கீங்களே, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளுடைய நாக்கு அன்னம், அன்னம்னா நம்மளுடைய நாக்குடைய மேல இருக்கக்கூடிய பகுதி தான் அன்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நம்மளுடைய நாக்கு வந்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் நமக்கு இந்த மூன்று சுழி நா வந்து தோன்றுகிறது. நா, ஓகேங்களா? இந்த மூன்று சுழி நா வந்து அதே போல நாக்கு அன்னத்தின் முன்பகுதியை வந்து தொடுவதனால் அதற்கு என்னது நா ரன்னகரம் வந்து தோன்றுகிறது. அதே போல இந்த நா எப்படி தோன்றுகிறது அப்படின்னா அன்னத்தின் நுனிப்பகுதி, இது முன்பகுதி, இது நுனிப்பகுதி, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது முன்பகுதி, இது நுண்பகுதி தொடுறப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து தோன்றுகிறது. இதுதான் இலக்கணத்துல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப இத கொஸ்டினா கேட்பாங்க சார், கேட்பாங்க. உதடும் ஒட்டும் பொழுது என்ன எழுத்து தோன்றும் அப்படின்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. வாயை குவிக்கும் பொழுது என்ன எழுத்து தோன்றும்? ஓகேங்க, இது மாரி எழுத்துக்களும் இது மாரி கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மூன்று எழுத்தும் எப்படி தோன்றுது? நா, மூணு சுழி நா எங்க தோன்றுது? நாக்கு வந்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் தோன்றுகிறது. நாக்கு அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால் தோன்றுகிறது. தன்னகரம் வந்து நாக்கு வந்து அன்னத்தின் நுனிப்பகுதியை தொடுவதனால் வந்து தோன்றுகிறது. இதுக்குதான் வந்து பேர் வச்சிருக்காங்க பாருங்க, தன்னகரம், ரன்னகரம். ஏன் வச்சிருக்கிறாங்க? இதோடைய இன எழுத்து என்னது? டா. இதோட இன எழுத்து என்னது? தா. இதோட இன எழுத்து என்னது? ரா. இன எழுத்துக்கள்ல பார்த்தோம் இல்லையா? அதோடைய முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன பண்றாங்க நம்ம தன்னகரம். அதோடைய இன எழுத்தான டா, தா, ரா இத வச்சு இத வந்து ரன்னகரம், இது டன்னகரம், இது வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்க, பெயர்களை வச்சு வந்து அழைக்கிறாங்க. அடுத்தது சொற்களில் நா இடம்பெறும் வகைகள். இடம்பெறும் வகைகள். இந்த நா வந்து பாருங்க, டா. இந்த டா வந்து முன் இன் வரும்போது இதுக்கு என்னெல்லாம் பாருங்க, கண்டம், வண்டி, நண்டு, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ரா முன்னாடி இன் வர்றப்போ மன்றம், நன்றி, கன்று. ஒரு நிமிஷம் நீங்க உற்று கவனித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணலாம், உற்று கவனித்தீங்கன்னா வந்து தெரியும். டா முன் இன் வரும் பொழுது கண்டம், வண்டி, நண்டு, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதே போல ரா முன் இன்னும் வரும்போது மன்றம், நன்றி, கன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொருள் வந்து வரும். அதே போல பாருங்க, இந்த மூணு சுழி நாவுக்கும் நம்ம என்னதான் தன்னகரம், ரன்னகரம் என்னத்த சொன்னாலும் மூணு சுழினா ரெண்டு சுழினா நாய்க்கு யூஸ் பண்ற நா, இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த மூணு சுழி நாவுக்கும் ரெண்டு சுழி நாவுக்கும் டிஃப்ரெண்டா வந்து பாருங்க. தன்னகரத்திற்கும் ரன்னகத்திற்கும் பொருள் வேறுபாடு. இங்கதான் நான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வந்து தப்பு பண்ணுவோம். வானம்னா என்னது? வெடி. நம்ம வானத்துல வெடி வெடிப்பாங்க பாருங்க, ஊர் திருவிழாப்பெல்லாம் வந்து கொளுத்தி விட்டு வானத்துல போய் வெடிக்குது பாத்தீங்களா, அது பேர் தான் வந்து வான வெடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சுழினா ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா ஆகாயம். வானத்தை பாடுறா அப்படின்றோம் பாத்தீங்களா, அது பேர் என்னது? ஆகாயம். பொருள் வேறுபாடு கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல பனி, வேலை. அதுவே ரெண்டு சுழி நான் வந்துச்சு அப்படின்னா என்னது? குளிர்ச்சி. இதெல்லாம் வேற வழியே கிடையாது, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நிறைய இருக்கு. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கும்போது இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லா, லா, ரா எழுத்துக்கள். லா, ரா எழுத்துக்கள். அதாவது முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தன்னகரத்துக்கு, ரன்னகரத்திற்கு, அப்புறம் தன்னகரத்துக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே போல லா, ரா எழுத்துக்கள் எப்படி தோன்றுகிறது? அன்னத்துடைய நுனிப்பகுதியை வந்து நாக்கு தொடுவதனால் லா அப்படின்னு வந்து தொடுவதனால இந்த எழுத்து என்ன பண்ணுது? தோன்றுகிறது. அதுக்கப்புறம் லா. அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுவதனால் லா தோன்றுகிறது. லா. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரா வந்து என்னது? நாக்கு ரெண்டா சுழலும். ரா அப்படியே நாக்கு ரெண்டா மடிச்சாதான் அன்னம், அதாவது நாக்கு சுழன்று உள்பகுதியை தொடுவதனால் நமக்கு ரா என்ற தமிழருக்கே உரிய சிறப்பான ஒரு எழுத்து அப்படின்னா ரகரம், ரா. இப்ப நாக்கு வந்து சுழலும் போது இந்த எழுத்து வந்து தோன்றுகிறது. அப்ப இதுக்கு வந்து பேர்லாம் வந்து சொல்லணும் இல்லையா. இந்த லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வா போல இருப்பதால் இது என்னது? வகர நகரம் அப்படின்னு சொல்றோம். லா என்னது? வா போல இருப்பதனால் இது என்ன சொல்றோம் நம்ம? வகர லகரம் வந்து சொல்றோம். லா.
நா போல இருப்பதனால் இதை நகர லகரம் சொல்றோம். நா போல இருப்ப என்ன சொல்றோம் நம்ம? நகர லகரம் அப்படின்னு வந்து சொல்றோம். ழா தமிழருக்கே சிறப்பானது. இது என்னது? சிறப்பு ரகரம் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த நா போல இருக்கிறது, இந்த லா வந்து நா போல இருக்க நகர லகரம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது அப்படின்னா பொது லகரம். பொது லகரம் அப்படின்னா என்னது? லா, சின்ன லா பெரிய லான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படி வந்து பேரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது இந்த ழாக்கு இன்னொரு பேர் இருக்கு. மா போல இருப்பதனால் இது மகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கான பொருள் வேறுபாடு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு என்னது? விலை என்ன வருது நமக்கு? வகர லகரம். பா போல இருக்கு. அந்த வகர லகரத்துக்கு என்னது? மதிப்பு. அதுவே பெரிய லா வந்துச்சு, பொது லகரம் வந்துச்சுன்னா அப்படின்னது உண்டாக்கு. விழைனா விரும்பு. இது மூணுக்கும் பொருள். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். விலைன்னா என்னது? மதிப்பு. விலைனா உண்டாக்குதல். நம்ம விளைச்சல்ல போட்டு வச்சு உண்டாக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் விளைவிக்கிறது. விழை அப்படின்னா விரும்பு. அடுத்து பாருங்க, இலை. இலைன்னா என்னது? செடியின் இலை. அதே இலைனா மெலிந்து போதல். சாப்பிடாம என்னடா இலைச்சு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் வந்து குறிப்பது என்னது? இலை. இழை அப்படின்னா நூலின் இழை. நூலோடைய இழையதான் நம்ம என்ன சொல்றோம்? இழை அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் மனப்பாடம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து பார்க்கக்கூடியது ரா ரா எழுத்துக்கள். ரா ரா எழுத்துக்கள். இது என்னது? நாக்கு அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால் இந்த ரா வந்து தோன்றுகிறது. பெரிய ரான்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் அந்த ரா வந்து தோன்றுகிறது. இதற்கும் பெயர்கள் வந்து இருக்கிறது. என்ன பெயரு? ரா இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் சொல்றோம். ரா என்னது? இடையின எழுத்து என்பதனால் இதனை இடையின ரகரம் சொல்றோம். ரா வந்து வல்லின எழுத்து என்பதனால் வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வல்லின ரகரம், இடையின ரகரம், அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. இதற்கான எடுத்துக்காட்டு பொருள் பாருங்க. ஏரி இடையின ரகரம் வந்துச்சுன்னா நீர்நிலை. அதே வல்லின ரகரம் வந்துச்சு அப்படின்னா மேலே ஏரி. ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரி அப்படின்னா மேலே ஏரி வாடா அப்படின்னு வந்து சொல்றோம். கூரை. கூரை என்னது? வீட்டின் கூரை. அதுவே வந்து நம்ம வல்லின ரகரம் வந்துச்சு அப்படின்னா என்னது? புடவை. பெண்கள் அணியக்கூடிய புடவை தான் வந்து நமக்கு வந்து கூரை புடவை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பொருள் வேறுபாடுலாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள்லாம் என்ன? சுட்டு எழுத்துக்கள்லாம் வந்து 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள். அதுல 1 வந்து வழக்கத்துல வந்து இல்லை. இந்த சுட்டு எழுத்துக்கள்லாம் என்னதுன்னா, உன்னை சுட்டி காட்டு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்களை வந்து சொல்லுவோம். அது, இது, அவள், அவன், அவனை கூப்பிடுறா, இவளை கூப்பிடுறா, அந்த பொருளை ஏற்றா, இந்த பொருளை ஏற்றா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். இந்த சுட்டு எழுத்துக்கள் வந்து பாருங்க, ஒன்றை சுற்றி காட்ட எழுதுவது என்னது? சுட்டு எழுத்துக்கள் ஆகும். சுட்டு எழுத்துக்கள் வந்து 3 எழுத்து கேட்பாங்க. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? 3 எழுத்துக்கள் வந்து இருக்கு. ஆ, இ, உ. சார் அது இது இதெல்லாம் தெரியும். பூனா என்ன? இது என்னது? முன்பு ஒரு காலத்துல வழக்கத்துல இருந்திருக்கு, ஆனா இப்பொழுது வந்து பயனில் இல்லை. இது வந்து உது, உவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. உவன், உது அப்படின்லாம் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஊ என்ற எழுத்து என்னது? இப்பொழுது வழக்கத்துல வந்து இல்லை. அந்த சுட்டு எழுத்துக்களை நமக்கு வந்து 4 வகையா வந்து பிரிப்பாங்க. சுட்டு எழுத்துக்களை என்ன பண்றாங்க? 4 வகையா வந்து பிரிப்பாங்க. 4 வகைனா என்ன அப்படின்னா, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அப்ப சுட்டு எழுத்துக்கள் என்னது? ஆ, இ, ஊ என்ற எழுத்து வந்து வழக்கத்துல இல்ல. இந்த சுட்டு எழுத்துக்களை 4ஆ பிரிக்கிறாங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. ரொம்ப ஈஸி தான். என்னது? ரொம்ப ஈஸி தான். பார்த்துடலாம் ஷார்ட்டா, ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துடலாம். அகச்சுட்டுனா என்ன? அகச்சுட்டுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், சுட்டு எழுத்துலாம் என்னது? ஆ, ஈன்னு இருக்கு, அதை நீக்கினால் பொருள் தராதது அகச்சுட்டு. சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருளை சுட்டும். அப்ப இதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சுட்டு எழுத்து, சுட்டு எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? இவன், அவன், இது, அது. அவங்க என்ன சொல்றாங்க? சுட்டு எழுத்து என்னது? ஈய நீக்கிட்டோம், வா, ஆ நீக்கிட்டோம், அது, இது.
இது எல்லாமே நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா வன் வன் தூ தூன்னு இருக்கு. இதாச்சும் பொருள் தருமா? தராது. அதுதான் அவங்க சொல்றாங்க, சுட்டு எழுத்துக்களை நீக்கினா பொருள் தராது. அப்ப புறச்சுட்டுனா என்னது? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும், அதுதான் வந்து புறச்சுட்டு. புறத்தே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு. புறச்சுட்டு பாருங்க, சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை வந்து தரும். இதுல சுட்டு எழுத்துக்கள்லாம் என்னது? ஆ அடிச்சிடுறோம், ஈ அடிச்சிடுறோம், ஈ அடிச்சிடுறோம். அப்போ சுட்டு எழுத்துக்களை வந்து நம்ம நீக்கிட்டோம். நீக்கிட்டோம்னா பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருது. என்னென்ன இருக்கு பாருங்க. வானம், வானம்னா என்னது? ஆகாயம். மலை, நூல், இதெல்லாம் வந்து என்னது? பொருள் தருது. அப்போ புறச்சுட்டு. இந்த நூல், இந்த மலை, அவ்வானம் அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது நமக்கு வந்து சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருவது என்னது? நமக்கு புறச்சுட்டு. அடுத்தது அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா தொலைவில் இருப்பதை குறிப்பது. தொலைவில் இருப்பதை குறிப்பது வந்து செய்மை சுட்டு. செய், அதாவது கொஸ்டின் கேட்பாங்க, செய் அப்படின்னா தொலைவு, செய் அப்படின்னா என்னது? தொலைவு. அண்மை சுட்டின்னா அருகாமையில வந்து பக்கத்துல வந்து இருக்குது. அருகில் உள்ளவற்றை குறிப்பது அண்மை சுட்டு. எழுத்து என்னது? இ. இது, இவள், இந்த பொருளை எடு, இத கொண்டு வா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் என்னது? அண்மை சுட்டு. அப்போ செய்மை சுட்டுனா என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்க. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த வீட்டை பார்ப்பா சொல்றோம் இல்லையா? அவளை கூப்பிடுப்பா, அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது என்னது? செய்மை சுட்டு. இப்ப இதுல இருந்து நம்ம புதுசா ஒண்ணு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சுட்டு திரிவு. சுட்டு திரிவுனா என்ன அப்படின்னா அம்மரம், இவ்வீடுன்னு சொல்றோம். இது அந்த அந்த காலத்துல வந்து இருந்திருக்கு. அவ்வீடு, இம்மரம். அது என்ன பண்றோம்? காலப்போக்குல வந்து திரிஞ்சு திரிஞ்சு அந்த வீடு, இந்த மரம், ஓகேங்களா, இப்பள்ளி, இந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. இப்ப பாருங்க, தஞ்சாவூர், தஞ்சாவூர், தஞ்சாவூர் இருக்கு. இது என்னவா மாறுது? தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றோம்? பிரிஞ்சிடுச்சு. இதுதான் வந்து சுட்டுத்திரிப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அம்மரம், இவ்வீடு, இப்பள்ளி, இதுல என்ன ஆகுது? இந்த மரம், இப்பள்ளி, இந்த வீடு, இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்களை வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா வினாவை எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வினா எழுத்து சில சொல்லில் முதலில் வரும், சில சொல்கள் வந்து இறுதியில வந்து வரும். அந்த பொருளை நீ தான் எடுத்தியா, அந்த பொருளை நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினாவை எழுப்புறோம் இல்லைங்களா? அது வினா எழுத்து. யார், எது கேட்கறோம் இல்லையா? சோ அதுதான் வந்து வினா எழுத்துக்கள். அந்த வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 எழுத்துக்கள் வந்து இருக்கு. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 எழுத்துக்கள் வந்து இருக்கு. ஏ, யா, ஆ, உ, ஏ. இந்த 5 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் வந்து இருக்கு. இது சொல்லின் முதல்லயும் வரும், கடைசியாவும் வரும். அது என்ன இருக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். பாருங்க, இந்த முதல்ல வரக்கூடியது ஏ, யா. எங்கு, எங்கடா போற, யார் அது அப்படின்னு கேட்கறோம் இல்லைங்களா? அதுதான் எங்கு, யார். அடுத்தது அப்புறம் இறுதி ஆ, ஓ. பேசலாமா கேட்கறோம் இல்லைங்களா? தெரியுமோ, உனக்கு இது எல்லாம் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் என்ன இருக்கு? நமக்கு கொஷின் மார்க் வருது பாருங்க. இதெல்லாம் என்னது? வினா எழுத்துக்கள். முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய, இது ப்ரீவியஸ் கொஷினுங்க. டாபிக் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுல எல்லாம் கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து வந்திருக்கு. முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது? ஏ மட்டும்தான். ஏன்னு கேட்கிறோம். ஏன், நீ தானே, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கறோம் இல்லைங்களா? இதுதான் வந்து வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு?
5 எழுத்துக்கள் வந்து இருக்கு. இதுல வந்து என்னது 2 வகை இருக்கு. அது என்னது அகவினை அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. நம்ம எப்படி வந்து சுட்டு எழுத்துக்கள்ல வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க வந்து அகவினா புறவினா. இந்த அகவினாவோட என்ன இருக்கு பாருங்க. அகவினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அகவினா பாருங்க, வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. இதே தானே சுட்டு எழுத்துக்கள்லையும் பார்த்தோம் பாருங்க. அடிச்சுட்டோம்னா ஏதாச்சும் பொருள் தருமா? வெறும் எழுத்து மட்டும் தான் து இரு இன்னுதான் வந்து இருக்கு. இது என்னது அகவினா. அப்ப புறவினா என்ன பாருங்க, வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அதேதான் பாருங்க. இங்க என்ன முடியுது? நான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இங்க வருவானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை அடிச்சுட்டோம் அப்படின்னா வருவா பொருள் தருதா? வருவா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தருது. இங்க பாருங்க, அவனா இங்க துணைக்கால அடிச்சிடறாங்க. துணைக்கால அது ஆ தானே, வினா எழுத்து தானே. அப்போ இதை அடிச்சுன்னா இங்க புள்ளி வச்சுன்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொருள் தரும். இதுதான் வந்து விஷயம். சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள். இந்த 4 வகை சொற்கள் வந்து பார்க்கணும், ரொம்ப முக்கியமானது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது சொல் வந்து சொல்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியே வந்து நமக்கு வந்து இருக்கு பாருங்க. ஈ, பூ, மை, கல். இது என்னது? ஈ ஒரு பொருள் தருது. பூ அது ஒரே ஒரு எழுத்து தான் பொருள் தருது. மை ஒரே எழுத்து பொருள் தருது. இங்க பாருங்க, 2 எழுத்து, ஒரு கரம், இன்னொன்னு ஒற்று. என்னது பொருள் தருதா? 2 எழுத்து சேர்ந்து பொருள் தருது. இன்னொன்னு பாருங்க, கடல். இது 3 எழுத்து சேர்ந்து பொருள் தருது. இங்க பாருங்க 4 எழுத்து சேர்ந்து ஒரு பொருள் தருது. அதான் அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இலக்கண அடிப்படையில இந்த சொற்கள் எத்தனை அப்படின்னா 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில இந்த சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகை வந்து படும். சரி, இந்த 4 வகை சொற்கள் வந்து ரொம்ப முக்கியங்க. இதுவும் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் இலக்கணத்துக்குள்ள வந்து நம்ம வந்து போக முடியும். என்ன பாருங்க, பெயர் சொல், இடைச்சொல், வினைச்சொல், உரிச்சொல். எனது இலக்கணம் அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது? பெயர் சொல், இடைச்சொல், வினைச்சொல், அதுக்கப்புறம் உரிச்சொல். பெயர் சொல்னா என்னது? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் என்னது? பெயர் சொல். எடுத்துக்காட்டு என்னென்ன இருக்கு பாருங்க. பாரதி இருக்கு, பள்ளி இருக்கு, காலை இருக்கு, கண் இருக்கு, நன்மை, ஓடுதல். இதுல என்னது? ஒரு பெயரை வந்து செப்பரேட்டா வந்து குறிக்கிறது. இது வந்து பெயர் சொல். ஈஸி தான். பெயர் சொல் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்தது வினை சொல். ஒரு செயலை குறிக்கக்கூடியது. என்னது? ஒரு செயலை குறிக்கக்கூடியது. வினை சொல் என்னது? வினைனா செயல். ஒரு செயலை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா வினை சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல். வா, போ, எழுது, விளையாடு. இதெல்லாம் என்னது? ஒரு ரியாக்ஷன் நடக்குதா, ஒரு செயல்பாடு வந்து நடந்து கொண்டு இருக்குது. அது என்னது? வினை சொல் அப்படின்னு வந்து சொல்றோம். வா, போ, எழுது, இதுதான் வந்து என்னது? ஒரு வினை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைச்சொல். அடுத்து என்னது? இடைச்சொல். இடைச்சொல்னா ஒண்ணும் கிடையாது. இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் நீங்க ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க. பாருங்க, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது. பாக்ஸ் போட்டு காட்டிருக்கேன் பாருங்க. பாக்ஸ் போட்டு காட்டிருக்கேன்னா சார்ந்து வரக்கூடியது. இங்க பாருங்க, இதே அதேதான். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் ஆகியவற்றை மிகைப்படுத்தி வருவது. இது ரெண்டுத்தையுமே டிஃபரெண்ட் தெரியணும். சார்ந்து வந்தால் அது இடைச்சொல், மிகைப்படுத்தி வந்தால் அது உரிச்சொல். இடைச்சொல்லுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்று ஐ, இது வந்து என்னது? உரிச்சொல், சாரி இடைச்சொல். மற்று ஐ, இது என்னது? இடைச்சொல். பாருங்க, தந்தையும் தாயும், இங்கேயும் இம்மும் முடியுது, இங்கேயும் இம்மும் முடியுது அப்படின்னா அது என்னது? இடைச்சொல். மற்றொருவர், மற்று அப்படின்னு முடியுது பாத்தீங்களா, இது என்னது? இடைச்சொல். அடுத்து ஐ, திருக்குறளை, ஐ இங்க முடியுது பாத்தீங்களா, இதெல்லாம் என்னது? இடைச்சொல். இதெல்லாம் வந்து இந்த எழுத்துலாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் மாரி கொடுத்துட்டு இதுல வந்து இடைச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க, இல்ல உரிச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப இடைச்சொல்னா என்னது? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல். இதுவே மிகைப்படுத்தி வந்தா அது உரிச்சொல். உரிச்சொல்லுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? உரிச்சொல்லுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. உரிச்சொல்லுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மா,
மா சால, இதுதான் விஷயம். மா சால பாருங்க, மாநகரம் சால சிறந்தது. இந்த ரெண்டு எடுத்துக்காட்டையும் வினை சொல்லலாம் போட்டுருவீங்க, பெயர் சொல்லு போட்டுருவீங்க. இந்த இடை சொல்லும் உரிச்சொல்லும் தான் உங்களுக்கு வந்து அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது ஐ ஞாபகம் வச்சுக்கணும், மற்று ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் உரி சொல்ல வந்து மாவும் சாலும் வந்து நீங்க வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கணும். இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கூட வந்து பாருங்க, நானே ஒரு 2 ஆன்சர் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, நாள்தோறும் திருக்குறளை படி. இதுல என்ன வந்திருக்கு? பெயர் சொல் வந்திருக்கா, உரிச்சொல் வந்திருக்கா, இல்ல இடைச்சொல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் திருக்குறளை, அப்போ திருக்குறளை ஐ வருது, அப்ப இது என்னது? இடைச்சொல். இடைச்சொல். பாருங்க, ஏழைக்கும் உதவுதல் சால சிறந்தது என்றனர். ஏழைக்கு உதவுது சால சிறந்தது, அப்போ சால, அப்ப இது என்னது? உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். கீழே இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. 3 சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் வந்து எழுதினார். அப்படியே கீழே கமெண்ட்ஸ்ல அழகா சொல்லுங்க, இது என்னது? உரை சொல்லா இடை சொல்லா அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. இதுல என்ன வந்திருக்கு? உரிசொல் வந்திருக்கா, இடைச்சொல் வந்திருக்கா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? நம்ம சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள், சொட்டு எழுத்துக்கள், அதுக்கப்புறம் 4 வகை சொற்கள் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெயர் சொல். இந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அது என்னென்ன இருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் என்னது? பெயர் சொல். பெயர் சொல் 6 வகைப்படும். பெயர் சொல் என்னது? 6 வகை வந்து படும். என்னது? ஒண்ணு வந்து பார்த்துடலாமா? ஒண்ணு பொருட்பெயர், இன்னொன்னு இடப்பெயர், இன்னொன்னு காலப்பெயர், அப்புறம் சினப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இதெல்லாம் என்னது? பெயர் சொற்கள். இந்த பெயர் சொற்கள்ல 6 வகைப்படும். இதுல ஈஸி தான் இதுவும், ஓகேங்களா? ஈஸி தான் வந்து இதுவும். பொருட்பெயர்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. பொருட்பெயர் அப்படின்னா ஒன்றன் பொருளை குறிக்கக்கூடிய, ஒரு பொருளை குறிக்கக்கூடிய, அது உயிருள்ள பொருளா இருக்கலாம், இல்ல உயிரற்ற பொருளா இருக்கலாம், அதை வந்து குறிக்கக்கூடியது என்னது? பொருட்பெயர். பொருட்பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இது என்னது? பொருட்பெயர். இது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிருற்ற பொருளாகவும் வந்து இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது என்னது? இடப்பெயர். இடப்பெயர்னா என்னது? ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. என்னது? ஒரு இடத்தை வந்து குறிக்கக்கூடியது. அது என்னது? சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. ஒரு கொஸ்டினா உங்களுக்கு கேட்பாங்க, இந்த மாணவன் வந்து சென்னைக்கு சென்றான். அது சென்னைன்றது ஒரு இடத்தை வந்து குறிக்கக்கூடியது. மாம்பழங்கள் வந்து பெங்களூரில் இருந்து ஏற்றி வரப்பட்டது. பெங்களூர் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னா இடப்பெயர். சோ அந்த லொகேஷனை குறிக்கிறது என்னது? இந்த இடப்பெயர். அடுத்தது வந்து காலப்பெயர். காலப்பெயர் என்னது? காலத்தை குறிக்கும் பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். அது நிமிடமா இருக்கலாம், நாளா இருக்கலாம், வாரமா இருக்கலாம், சித்திரை, ஆண்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு இப்படி கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து தமிழ்ல வந்து சித்திரை, வைகாசி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தமிழ் ஆண்டுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. முன்பனி காலம், இளவேணி காலம், குளிர்காலம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம தமிழ்ல இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சென்டென்ஸா கொடுத்து இதை எந்த பெயர்ல வந்து குறிப்பாங்க அப்படின்னு வந்து குறிப்பாங்க காலப்பெயர். இதுல எதுவும் தப்பு வந்து பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சினப்பெயர். சினப்பெயர்னா என்ன? இது வரைக்கும் ஓகே, எல்லாமே கொஸ்டின்லயே வந்து ஆன்சர் வந்து இருக்கு. ஆனா இதுல சினப்பெயர்னா என்ன? நான் ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கக்கூடியது. ஒரு பொருளின் உறுப்பை, இங்க பாருங்க, இப்ப நான் மனுஷன் இருக்கேன் அப்படின்னா பாருங்க, கண்ணு, கை, இலை, கிளை, ஒரு உயிருள்ள பொருள் இருக்கு அப்படின்னா இந்த உயிருள்ள பொருளுடைய உறுப்புகளை வந்து குறிக்கக்கூடியது என்னது? இந்த சினப்பெயர். சினப்பெயர் என்னது?
உறுப்புகளை குறிக்கக்கூடியது. கண், கை, இலை, கிளை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்பு பெயர். பண்பு பெயர் என்னது? அதோடைய பண்பை குறிக்கக்கூடியது. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். பாருங்க, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இனிமையாக இருந்தது, அவன் வந்து நன்மை பெற்றவன் அப்படின்னு சொல்றப்போ அவனுடைய பண்பை வந்து நம்ம வந்து சொல்றோம். அதுதான் வந்து பண்பு பெயர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் பெயர். அவன் செய்யக்கூடிய தொழிலை சொல்லக்கூடியது. தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். இதுக்கு எடுத்துக்கிட்டது படித்தல், ஆடுதல், ஓடுதல். இதுதான் தொழில் பெயர்லாம் வந்து நிறைய வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். நம்ம தொடர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெப்தா வந்து வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் வந்து பண்ணுங்க. காவியா புத்தகம் படித்தால், காவியா புத்தகம் படித்தால் என்ன பெயர் வரும்? காவியா பள்ளிக்கு சென்றால் என்ன பெயர் வரும்? காவியா மாலையில் விளையாடினார் என்ன இதுக்கு வரும்? காவியா தலை அசைத்தால், காவியா இனிமையாக பேசினார். இதுக்கு மட்டும் அந்த பண்பு பெயர், பண்பு பெயர். ஓகேங்களா? காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும், தொழில் பெயர். அப்ப இந்த மூணும் என்னென்ன பெயர் வரும் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடுகுறி பெயர், காரண பெயர். இதுவும் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டுட்டே வராங்க. இந்த இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா காரண பெயர்னா என்ன? காரண பெயர்னா ஒன்று பொருளுக்கு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் தான் என்னது? காரண பெயர். இப்போ கரும்பலகைன்னு சொல்றோம். கரும்பலகைன்னு என்னது? போர்டு கருப்பா இருக்கு, அந்த போர்டு வந்து என்ன இருக்கு? கருப்பா இருக்காங்க, கரும்பலகைன்னு சொல்றோம். நாற்காலின்னு சொல்றோம். நாற்காலி 4 கால்கள் இருக்கிறதால வந்து நம்ம என்ன பண்றோம்? நாற்காலிகள் சொல்றோம். பறவைன்னு சொல்றோம். ஏன் பறவைன்னு சொல்றோம்? ஏன்னா அது பறந்து செல்வதனால அதை என்ன பண்றோம்? நம்ம வந்து காரண பெயர்ல வந்து கொண்டு வரோம். பறந்து போறோம்னா அது வந்து என்ன பண்றோம்? பறவை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுறோம். அப்போ இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் காரணம் கருதாமல் வைத்த பெயர்கள். இப்போ மரம்னு இருக்கு, மரம்னு ஏன் மரம்னு பேர் வச்சிருக்காங்க? காடுன்னு இருக்கு, ஏன் காடுன்னு பேர் வச்சிருக்காங்க? மண்ணு இருக்கு, ஏன் மண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க? அதுக்காச்சும் காரணங்கள் இருக்கா? இல்ல. அப்போ காரணம் கருதாமல் வைத்த பெயர், அதுக்கு என்ன ரீசனே தெரியாது, ஆனா அதுக்கு வந்து அந்த பேர் வச்சிருப்பாங்க. அதுதான் என்னது? இடுகுறி பெயர். காரண பெயர்னா ஒரு காரணத்தோட வச்சிருப்பாங்க. இடுகுறி பெயர்னா காரணம் இல்லாமல் வைத்த பெயர் வந்து இடுகுறி பெயரா வந்து இருக்கிறது. சரி, பாருங்க, நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள் என 2 வகை வந்து படுத்தினாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்கள்லாம் வந்து என்னன்னு பார்த்தலாம். நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் வழங்கிய பெயர் தான் என்னது? இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண்ணு. ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்க? ஏதாச்சும் ரீசன் இருக்கா? மரம்னு பேர் வச்சிருக்காங்க, ஏதாச்சும் பேர் ரீசன் இருக்கா? காற்றுன்னு வச்சிருக்காங்க பேர், ஏன் என்ன ரீசன் தெரியல. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன வரும்? இடுகுறி பெயர்ல வந்து வரும். இடுகுறி பெயர் வந்து 2 வகைப்படும். இடுகுறி பெயர் வந்து என்னது? 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இது என்னதை வந்து ஷார்ட்டா வந்து பார்த்துடலாம். இடுகுறி பொது பெயர்னா வந்து இப்ப பொதுவா நம்ம வந்து என்ன சொல்றோம்? இப்ப மண்ணுன்னு வச்சுப்போம், மண்ணு வச்சுப்போம். இது என்னது? இடுகுறி பெயர். என்ன ரீசன் தெரியாது. அப்ப இதுலயே நம்ம வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பொது பெயரா வந்து நம்ம வந்து சொல்லலாம். மண்ணுனது இடுகுறி வந்து பெயர், பொது பெயர். அப்ப இதுலயே வந்து நம்ம வண்டல் மண், வண்டல் மண், கரிசல் மண், செம்மண் இப்படி நமக்கு வச்சாங்க அப்படின்னா இது என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்ல வந்துடும். அதே போல பாருங்க, இடுகுறி பொது பெயர்னா இது மரம், காடு. இதுலயே மரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ வேப்ப மரம், புளிய மரம், வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படின்னா அது என்ன வரும் உனக்கு? இடுகுறி சிறப்பு பெயர்ல வந்து வந்துடும். இதுவே காடு, பொதுவா காடு இருக்கு, இந்த காடுலயே வந்து நீ என்ன பண்ணலாம்? அமேசான் காடு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா சொன்னா கூட அது என்னெல்லாம் வந்துடும் உனக்கு? இடுகுறி சிறப்பு பெயர்ல வந்து வந்துடும். அப்போ மரம், காடு பொது பெயர், அதுக்குள்ள நம்ம டெப்தா போய் நம்ம பிரிச்சு பாக்குறப்போ அது வந்து சிறப்பு பெயரா சொல்றோம். பாருங்க, இடுகுறி சிறப்பு பெயருக்கான என்னது? மா, கருவேலங்காடு. காடை வந்து வகைப்படுத்துறாங்க. இதுதான் விஷயம். இதேதான் காரண பெயருக்கும் இதே கான்செப்ட் தான். காரண பெயர், நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டாங்க. நாற்காலி பார்த்தோம், நாற்காலி, கரும்பலகை, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்? காரண பெயர்களா வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம்.
இந்த காரண பெயர்களையும் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறோம். காரண பெயர்களையும் நம்ம ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறோம். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். பறவை அணில், அணி. அணினா என்னது? அழகு. அணினா என்னது? அணி அப்படி என்ன பொருள் அப்படின்னா அழகு. ஓகேவா? அணிகலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்போ காரண பொது பெயர் என்ன அப்படின்னா பறவை அணி. அதுவே காரண சிறப்பு பெயர் அப்படின்னா பறவையில நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு. காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன பாருங்க, மரங்கொத்தி, வளையல். பறவைகள் நிறைய இருக்கு. அந்த பறவைகளை நம்ம செக்ரெக்டா வந்து புறா என்பது பறவை. அது ஸ்பெசிபிக்கா சொன்னோம் அப்படின்னா என்னது, மயில் என்பது பறவை. அது வந்து காரண சிறப்பு பெயர்ல வந்து வந்துடும். வளையல், வளையல் நம்ம கையில வந்து போடுறோம் இல்லையா, அது அணிகலன் தான். ஆனா அது வளையமா இருக்கிறதுனால என்ன பண்றோம், நம்ம வளையல் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து காரண சிறப்பு பெயர்ல வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இதோட வந்து இந்த வகுப்பு வந்து முடியுது. இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் வந்து பேசிக்ஸ்ல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, குறியில எழுத்தக்கூடிய எழுத்துக்களை நம்ம எப்படி படிக்கணும், கரம். இதே நெடில் எழுத்து நம்ம எப்படி குறிக்கணும், காரம், ஏகாரம், கரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பிரிச்சு வந்து படிக்கணும். அந்த பேசிக்ஸ் வந்து நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் குற்றியலுகுரம்னா என்ன, முற்றியலுகுரம்னா என்ன, குற்றிய லிகரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அப்புறம் நம்ம டெப்தா வந்து இந்த டாபிக்ஸ் உள்ள வந்து இலக்கணத்தை வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து முடிச்சு வந்து கொடுத்துடலாம். அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கிறோம், முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னென்ன, சொல்லின் முதல்ல வரக்கூடாத எழுத்துக்கள் என்ன, சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இணை எழுத்துக்கள் வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் மயங்கொலி எழுத்துக்கள் 8 வகைப்படும், அதை வந்து பார்த்திருந்தோம். சுட்டு எழுத்துக்கள் வந்து பார்த்திருந்தோம். சுட்டு எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள், 1 வழக்குல இல்லை, 2 மட்டும் தான் வழக்குல வந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம அந்த சுட்டு எழுத்துக்கள்லேயே 4 வகைப்படணும். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு வந்து பார்த்திருந்தோம். வினா எழுத்துக்கள் பார்த்திருந்தோம். வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் வந்து பார்த்திருந்தோம். அதுல முதலில் வரக்கூடிய வினா எழுத்து என்ன, இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம், 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் வந்து என்ன பார்த்திருந்தோம், நம்ம பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் வந்து பார்த்திருந்தோம். இலக்கணம் வழங்கக்கூடிய அடிப்படையில நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து பார்த்தோம். அந்த 4த்தையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்னென்ன கொடுத்திருந்தோம், மற்று, ஐ, இதெல்லாம் வந்து இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டா வந்து பார்த்திருந்தோம். அடுத்தது உரி சொல்லுக்கு என்ன கொடுத்திருந்தோம், நம்ம உரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம வந்து என்ன கொடுத்தோம், சால, மா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன கொடுத்திருந்தோம், எடுத்துக்காட்டா வந்து. இதெல்லாம் வந்து எங்கெங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 4 வகை சொற்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பெயர் சொல்னா என்ன, பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், சினப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து நம்ம காரண பெயர்னா என்ன, இடுகுறி பெயர்னா என்ன, இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன, காரண சிறப்பு பெயர்னா என்ன, அதுதான் வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த ஃபுல்லா நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும். நீங்க ஸ்கூல் புக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு அவசியமே வந்து கிடையாது. இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புல வந்து உங்களுக்கு இலக்கணத்தை வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் டெப்தா வந்து நம்ம வந்து உள்ள போகலாம். ஓகேங்களா? தொடர்ந்து மூன் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.